எந்த இடத்துக்கு போனால் எங்கே உட்காரணும்னு இருக்கு. ஹோட்டலுக்கு போனால் வாஷ் பேஷன் பக்கத்தில் உட்காந்துடவே கூடாது, அது பெரிய தொல்லை. கையை மட்டும் கழுவ மாட்டாங்க, வாயை கொப்பளிச்சு உள்ளே இருக்க குடலை கழுவி கோன்னு கத்துவான். பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருப்போம். அது மாதிரி பஸ்ஸில் போனோம்னா 3 பேர் செட்டில் சென்டரில் உட்காந்துடவே கூடாது. ஆமாம், பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிக்கும் போது வீரவாண்டிய கட்டபொம்மன் மாதிரி உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனவொடனே படுத்துருவாங்க சோல்டரில், இந்த பக்கம் இந்த பக்கமும். சிரமப்பட்டு தான் போகணும். அதே மாதிரி இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்தால் நல்லா சிரிக்கிறவங்க பக்கத்தில் உட்காரணும். நீங்கள் மேக்சிமம் இங்கே யாருக்கு எதுவும் இருக்காது. ஒருவேளை சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா இப்போ செக் பண்ணிக்கோங்க. 300 இருந்தால் கூட பேசி முடிச்சு இந்த நிகழ்ச்சியை விட்டு போகும்போது 120 கம்மியாக ஆயிரும். அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு. எனக்கு சார்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினார்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன் சார் உங்களுக்கு டோக்கியோ ராமநாதன் கேட்டார் பாருங்க. ஆமாம், இது இப்போ இவர் இந்த தலைமுறைக்கு பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு பசங்க இருக்காங்க பாருங்க, ஸ்கூல் பசங்க இவரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம், சத்தியமா சார். நம்மெல்லாம் 1 வேர்டு கொஸ்டினில் 8 கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம 8ல் சாய்ஸ் 5 கொடுத்தா 5 தானே எழுதுவோம். ஆனால் எனக்கு 8 கொஸ்டின் கொடுத்தா 8ஐயும் எழுதுறேன். ஆன்சர் தெரியுதோ இல்லையோ 1 மார்க் கொஸ்டினுக்கு 50 பக்கம் எழுதுறேன். அவன் ஈஸியாக எழுதிடுறான், பேப்பர் திருத்துறவன் தான் செத்துடுறான். ஒரு 1 வேர்டு கொஸ்டின், கஸ்தூரி பாய் சிறுகுறிப்பு வரைக, இதான் கேள்வி. இது தெரிஞ்சா இவன் எழுதணும், இல்லை பேசாமல் இருக்கணும்ல. கஸ்தூரி பாய் யாருன்னே தெரியல, ஆனால் 50 பக்கம் எழுதியிருக்கா சார். 1 மார்க்குக்கு 1 இயருக்கு எழுதியிருக்கான். எடுத்தோடனே ஆன்சர் கரெக்டு மாதிரியே எழுதுவான், ஆனால் அது ஆன்சராக இருக்காது. எழுத ஆரம்பிச்சா சார் கஸ்தூரி பாய் இது மிக சிறந்த பாய், இந்தியாவில் இது அற்புதமான பாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அடுத்து இந்த பாய் பல வகைகள் பயன்படும். திருத்துற வாத்தியார் டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த பாயை விரிக்கலாம், உதறலாம், எல்லோரும் உட்காந்து சோறு சாப்பிடலாம்னு எழுதியிருக்கான். அடுத்த பக்கம் தான் ஆரம்பிக்கிறான், கஸ்தூரி பாயின் வகைகள்னு போட்டிருக்கான். வாத்தியார் கண்ணாடியை கழட்டிட்டாரு. தார்பாய், ஓலப்பாய், ஆபீஸ் பாய், இது போல ஒரு பாய் கஸ்தூரி பாய்ன்னு எழுதியிருக்காங்க. அடுத்துதான் எழுதியிருக்கான் அடுத்த பக்கத்தில், இந்த பாய் வாஜ்பாயை விட பெரிய பாய்ன்னு எழுதியிருக்கான். வாத்தியார் கண்ணாடியை கழட்டி போட்டு சட்டையை கிழிச்சிட்டு ஹெச்எம்க்கு ஃபோன் பண்ணிட்டாரு. ஹலோ, என்னங்க ஸ்டூடெண்ட்டு இப்படி எழுதியிருக்கான் அப்படின்ட்டான். நீ பரவாயில்லடா, ஒரு பொம்பளை பிள்ளை எழுதியிருக்கு ஒன்று, கஸ்தூரி பாய், கொஸ்டினே தப்பு, கஸ்தூரி பாய் அல்ல கஸ்தூரி கேர்ள்னு எழுதியிருக்கு. முடிச்சிருச்சு. இப்போ சார் சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி சில பேர் இருக்கான், கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எழுதுறான். ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, சிமெண்ட் பொருட்கள் எதை எதை வைத்து தயார் செய்யப்படுகிறது, இதுதான் கொஸ்டின். இவனுக்கு உண்மையிலே ஆன்சர் தெரியல, ஆனால் கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் எழுதுறான். சிமெண்ட் பொருட்கள் எதை எதை வைத்து தயார் செய்யப்பட வேண்டுமோ அதை அதை வைத்து தயார் செய்யப்படுகிறது. என்ன ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் எழுதியிருக்கான். இப்படி ஆயிடுச்சு. இப்போ சார் நீங்கள் சார் கேமராமேன், நான் ஆடியன்ஸை பார்க்காம பேசினேன், ரொம்ப சிரமமாயிருச்சு சார். நிறைய பேர் கல்யாணத்துக்கு போகிறாங்க, கல்யாணத்தை யாருமே பார்க்க முடியறதில்ல, இவரே ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாரு. பாவம், அவங்க பாவம் கையில் இருக்க அச்சதையை பூரா அந்த கேமராமேன் மேலே போட்டு தூக்கி எரிஞ்சால் இவர் தலையில் தான் கிடக்கு. அது பாவம் அனாதையாக உட்காந்துருக்கு பொண்ணு மாப்பிள்ள. அந்த மாதிரி இப்போ யூடியூப் சேனல்னு இல்லாதே இல்லை. நான் கூட வச்சுருக்கேன் டோக்கியோ ராமநாதன் யூடியூப் சேனலு. என் மையம் ஒன்று வச்சுருக்கான். யூடியூப் சேனலில் எதை சொல்லணும்னே இல்லை, ஜோசியம், சமையல், எப்படி தூங்குவது, எப்படி சாப்பிடுவது அப்படின்னு. ஆனால் ஜோசியக்காரவங்க தான் நம்மளை ரொம்ப புண்படுத்துதுங்க. ஜோசியக்காரவங்க பேச பார்த்துருக்கீங்களா? மேசராசி நேயர்களே, வாகனத்தில் போகும்போது கவனமாக செல்லவும். மிச்ச ராசியெல்லாம் எப்படி வேணாலும் போகலாமா? தலையில் ஹெல்மெட் அணியவும் போட்டிருக்கான். வாகனங்கள் வித்தைகள் வேண்டாம்.
அப்போ முடியும். அதே மாதிரி தான் நம்ம டெய்லி ராசி பலன் பார்த்துருக்கீங்களா சார்? டெய்லி ராசி பலன் பார்த்துருக்கீங்களா பேப்பரில்? எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன், அதுக்காக ஜாதக நோட்டை இட்டு வந்துடக்கூடாது. 1ஆம் தேதி போட்டிருப்பாங்க மகிழ்ச்சி, ஏன் அன்னைக்கு தான் சம்பளம் வந்திருக்கும். 2ஆம் தேதி போட்டிருப்பேன் ஆனந்தம், 3ஆம் தேதி போட்டிருப்பேன் பேரின்பம், போட்டுக்கிட்டே வருவான். 15ஆம் தேதி போடுவாங்க குழப்பம், காசு தீர்ந்து போயிடும். 20ஆம் தேதி போடுவாங்க ஏமாற்றம், ஒருத்தன் தரமாட்டான். 25ஆம் தேதி போடுவாங்க அலைச்சல், நம்மளும் 100 பேரா போய் பார்ப்போம், தரவே மாட்டாங்க. 31ஆம் தேதி போடுவாங்க, இன்னைக்கு நீங்க பாருங்க எல்லா ராசிக்கும் தன்னம்பிக்கை, ஏன் அடுத்த நாள் சம்பளம் வந்துடும். டெக்னிக் தான். ஆனால் நீங்கள் ஒன்று சொல்கிறேன், நான் சொல்லலை, பெரிய புராணத்தில் சொல்கிறாங்க, எந்த கோளும் எந்த கிரகமும் ஒன்றும் செய்யாதான் நம்மளை. நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு சொல்ல தெரியலைன்னா கோளொரு பதியம்னே ஒன்று விற்கிறாங்க. வேயுரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடியுமேல் அணிந்து உள்ளம் புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உண்டே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிக வேண்டாம். என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த கோள்கள் நம்மளை பிரச்சனை பண்ணாலும் நம்மகிட்ட நம்பிக்கையும் பக்தியும் இருந்துச்சுன்னா நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறான். ஆனால் ஒன்று சொல்கிறேன் சார், மதுரையில் வாழ்கிற எல்லாத்துக்குமே சொர்க்கம், மதுரையில் வாழ்கிற எல்லாத்துக்குமே சொர்க்கம். அதுவும் பெரிய புராணத்தில் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னா, திருவாரூரில் பிறந்தா முக்தி, திருவாரூரில் பிறந்தா முக்தி, காசியில் முக்தி அடைந்தா முக்தி, மதுரை மண்ணை மிதித்தாலே முக்தியாம். கைத்தட்டலாம், நான் கேப் விட்டேன்னா கைத்தட்டணும். ஆமாம். அதே மாதிரி எதுக்குமே டென்ஷன் ப்ரெஷர் மட்டும் ஆகுங்க. இன்னைக்கு பூரா ப்ரெஷர் தான், டென்ஷன் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் இந்த தெப்பக்குளம்